இன்னைக்கு பிராமண தர்மத்தில் இல்லை. துகாராம் மகாராஜ் காலத்தில் பிராமண ஆளுக்கு லௌகிக காரியமே கிடையாது. வேதோக்தமான தர்மங்களை பிராகிருத பாஷையில இவர் உபதேசம் பண்ண, சகல சாஸ்திர சம்பன்னன், சகல தர்மங்களும் தெரியும், எல்லாத்தையும் மூட்டை கட்டி தூக்கி எறிஞ்சுவிட்டு துகாராம் மகாராஜையே சரணாகதி பண்ணிட்டார். சகல சாஸ்திரங்களும் வேதமும் 18 ஸ்மிருதிகளும் தெரியும், தர்மசாஸ்திரம் முழுக்க தெரியும். அவருக்கு துகாராம் மகாராஜிட்ட துவேஷம் இல்லை. பின்ன என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் இன்னைக்கு பிராமண தர்மத்தில் இல்லை. நீங்கள் இத்தனை பேர் உட்கார்ந்துருக்கீங்களே, சொல்லுங்க, சந்தியாவந்தனம் பண்ணால் மாத்திரம் பிராமணனா? பிராமண தர்மம் என்ன இருக்கு? வேதான் அதித்ய வேதவுச்ச வேதோவாபி, 3 வேதம் அத்தியனம் பண்ணணுங்கிற ரிஷிகள் பண்ணுறோமா? 3 வேதம் வேண்டாம், 2 வேதமாவது அத்தியனம் பண்ணுங்கிறா, பண்ணியிருக்குமா? இல்லை வேதோவா 1 வேதமாவது உன்னுடைய ஸ்வசாகையை அத்தியனம் பண்ணுன்னா பண்ணியிருக்கமா? அந்த ஸ்வசாகையில் உள்ள உபனிஷத்து தெரியுமா? இல்லை அதில் ருத்ரம் சமகம் புருட சூக்தம் சூக்தாதிகள் இது மாதிரி எத்தனை பாகங்கள் அவசியம் அத்தியனம் பண்ண வேண்டியது இருக்குது நமக்கு தெரியுமா? அதனால பிராமண தர்மங்கிறது நம்மகிட்டேருந்து ரொம்ப தூரம் போயிடுது. ஒரு பேருக்கு தான் உபநயனம் தோளில் இதோ வரவு வைக்கிற மாதிரி ஏதாவது பின்னாடி சரி பண்ணிக்கலாம். அந்த ஸ்திதியில் தான் இருக்குது பிராமண தர்மம். 350 years முன்னாடி துகாராம் மகாராஜ் காலத்தில் பிராமண ஆளுக்கு லௌகிக காரியமே கிடையாது. அன்னைக்கு அவனுக்கு கோர்ட்டு உண்டா, அவனுக்கு ஆஃபீஸா, ஆடிட்டரா, அவன் பேங்கா, என்ன பிராமணனுக்கு என்ன உத்தியோகம்? லௌகிக வேலையே கிடையாது. அத்தனை பிராமணனும் வேதம் அத்தியனம் பண்ணி தான் ஆகணும், சாஸ்திரம் அத்தியனம் பண்ணணும். அவனுக்கு லௌகிகம் தெரியாது, கிராமத்தை விட்டே வெளியில் வரமாட்டான். அப்படி இருந்த காலத்தில் ஸ்வதர்மத்தை விட்டுவிட்டு எல்லாரும் துகாராம் மகாராஜ் பஜனைக்கு போகிறா பற்றியெல்லா, அதில் தான் கோபம் வந்து கொடுத்தவருக்கு. ராத்திரி முழுக்க கூத்தடிச்சுட்டு காரத்தால் சந்தியாவந்தனம் பண்ண மாட்டேங்கிறேன். அப்புறம் அவனுக்கு போய் நமஸ்காரம் பண்ணுறேன். அதெல்லாம் பாப்பாவா? நீ வேதாத்தியனம் பண்ணியிருக்க? அவர் அயம் வைசிய குலோத்பன்னகா, அவன் வைசிய குடும்பத்தில் பிறந்தான், அவனுக்கு போய் நீ நமஸ்காரம் பண்ணுற? இது மாதிரிலாம் அவருக்கு அதோட கூட உபதேசம் பண்ணுறதுக்குன்னு சில ரைட்ஸ் இருக்குது. அது அந்த குவாலிஃபிகேஷன் இல்லாமல் வேதோக்தமான தர்மங்களை பிராகிருத பாஷையில் இவர் உபதேசம் பண்ணுறார். அவர் எந்த திருஷ்டியில் பார்க்குறாருன்னா, வேதம், சாஸ்திரம், ஆச்சாரம், அனுஷ்டானம், அவர் தர்மாதிகாரியாகவும் இருக்கிறதுனால, தர்மத்தை ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறதுனால அவர் அந்த கோணத்திலேயே கண்டனம் பண்ணுறார். ஆனால் துகாராம் மகாராஜை எட்டிலேருந்து பார்க்கிறார். அவர் துகாராம் மகாராஜ் ஸ்வரூபம் தெரியாதவர். அவர் துகாராம் மகாராஜிட்ட நெருங்கின உடனே அப்புறம்தான் இவருடைய மகத்துவம் முழுக்க தெரியாது. அப்புறம் தன்னுடைய தாம் பிராமணன், ஆச்சார அனுஷ்டானம், சகல சாஸ்திர சம்பன்னன், சகல தர்மங்களும் தெரியும், எல்லாத்தையும் மூட்டை கட்டி தூக்கி எறிஞ்சுவிட்டு துகாராம் மகாராஜையே சரணாகதி பண்ணிவிட்டார். அது காரணம் என்னன்னா, யதார்த்தம் புரிஞ்சுட்டார். சகல சாஸ்திரங்களுடைய பலன் என்ன? ஆலோட்ய சர்வசாஸ்திராணி விசாரிய புனப்புனா இதமேகம் சுரிஷ்பண்ணம் தேயோ நாராயண சதா. அதான சாஸ்திரத்தினுடைய ஃபைனல் விஷயம். அதுதான் துகாராம் மகாராஜிட்ட மூர்த்தீகரிச்சிருக்கு. அவர் சாஸ்திர சாரம் இருக்கு, மனுஷ ஜென்மாவினுடைய பிரயோஜனம் இருக்கு. அவருக்கு இது முன்னாடி தெரியாததுனால தான் அத்தனை எகெயின்ஸ்டாக இருந்தார். இந்த அபங்கம் தானே எல்லாத்தையும் கெடுக்கிறது. இந்த அபங்கத்தை இந்திராயணியில் தூக்கி போடுன்னு ஒரு ஆர்டர், கவர்மெண்ட் ஆர்டர். அவர் அந்த ஆதிகார ஒரு புருஷர், அந்த ஸ்தானம் இருக்கு.
மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.